வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 5 ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தோட காலம். இது பார்ட் 2 வீடியோ. நம்ம போன வீடியோவில் பார்ட் 1 பார்த்துருப்போம். பார்ட் 1ல் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு 1924 என்ன நடந்தது. ஸோ இந்த வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கம்யூனிசத்தை அடக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட சதி வழக்குகள் தான் இது. ஸோ இது பாடம் ஃபுல்லாக நமக்கு கம்யூனிசம் தான் பார்த்துருப்போம். எப்படி நாட்டில் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, கம்யூனிச சிந்தனைகளை எப்படி ஏற்படுத்துறதுன்னு அவங்க முடிவு பண்ணி அவங்க அதுக்கான பாதையில் போகிறதுக்குள்ள இவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க மேலே போடப்பட்ட ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட சதி வழக்குகள் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். போன வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில், அதாவது கான்பூர் சதி வழக்கு 1924 போடப்பட்டது. அடுத்ததாக மீரட் சதி வழக்கு 1929 போடப்பட்டது. அதுபோக புரட்சிகர தேசியவாதியான பகத்சிங் அவர் சாண்ட்ரஸை கொலை பண்ணது, குண்டு வீச்சு பண்ணது, மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீச்சு பண்ணது, அதுக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. அதுபோக சூர்யா சென் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அவரோட குரூப்பில் இருந்த கல்பனா தத் அப்படிங்கிற இளம்பெண் எப்படி புரட்சிகர தேசியவாதியாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் போன பாடத்தில் பார்த்துருப்போம். கான்பூர் சதி வழக்கு மொத்தம் 13 பேர் மேலே போடப்பட்டிருந்தாலும் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் தான் அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி மீரட் சதி வழக்கு 32 பேர் மேலே போட்டப்பட்டிருக்கோம். 32 பேரில் 27 பேருக்கு அந்த தண்டனை கிடச்சிருக்கும். 22 பேருக்கு அந்த தண்டனை கிடச்சிருக்கும். ஸோ 22 பேருக்கு அதாவது 32 பேர் மேலே போடப்பட்டு 27 பேருக்கு அந்த தண்டனை கிடச்சிருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1933 ஜனவரி 16 மீரட் அமர்வு நீதிமன்றத்தில் தான் அந்த 27 பேருக்கு தண்டனை கிடச்சிருக்கும். ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக யார் வாதாடி இருப்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய KF நாரிமன் ப்ளஸ் MC சக்லா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த 27 பேர்களுக்காக மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 27 பேருக்காக வாதாடி இருப்பாங்க. ப்ளஸ் அவரோடு சேர்ந்து அந்த காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் 27 பேரை போய் சிறைக்கே போய் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட்வாதிகள் அவங்களும் உள்ளே வந்ததுனால இது சர்வதேச லெவலில் பேசக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்பட்டது. மீரட் சதி வழக்கு அப்படிங்கிறது சர்வதேச லெவலில் கவனத்தை ஈர்ப்பு பெற்றுச்சு. அந்த 3 பேரும் ஃபாரினர், அதாவது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க 3 பேர் இருந்ததுனால இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்யூனிஸ்ட் மேலே போடப்பட்ட வழக்குலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற வழக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. ஸோ அவங்களால அந்த வக்கீல் KF நாரிமன், MC சக்லா இவங்க வாதாடினது ப்ளஸ் இது 3 பேர் உள்ளே இருந்தது. பிரிட்டிஷோட கம்யூனிஸ்டுக்காரங்க 3 பேர் உள்ளே இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஆதரவாக ரோமன் ரோலண்ட் ப்ளஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்தது. இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் அவங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1933 ஜனவரி 16 தண்டனை கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதை ஜூலையில் அந்த கைதிகளோட தண்டனையை குறைச்சிருப்பாங்க. மீரட் சதி வழக்கில் இதுதான் நடந்திருக்கும். அடுத்ததாக பகத்சிங், கல்பனா தத் இதெல்லாம் நாம் பார்த்துருப்போம். இப்போது செகண்ட் பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வு எப்போ நடந்தது அப்படின்னா 1931 நடந்தது. 1931 நடந்தது. ஒரே நிமிஷம். ஸோ எப்போ மார்ச் மாதத்தில் நடந்தது. கராச்சியில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. இந்த அமர்வு தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னா உலகிலேயே மிக உயரமான சிலையாக இருக்கக்கூடிய ஒற்றுமையின் சிலைன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி அமர்வுக்கு 1931 கராச்சியில் சர்தார் வல்லபாய் படேல் தான் தலைமை வகிச்சிருப்பார் இந்த அமர்வுக்கு, இந்திய தேசிய காங்கிரஸோட அமர்வுக்கு. இதில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளுக்கான தீர்மானம் தான் இந்த கராச்சி அமர்வில் நிறைவேற்றப்பட்டிருக்கும்.
சுதந்திர இந்தியாவில் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பார்வை இந்த அமர்வில் முன்வைக்கப்பட்டிருக்கும். விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா கிசான் சபா அப்படிங்கிறதன் மூலயமா காங்கிரஸோட இணைஞ்சிருப்பாங்க. விவசாயிகள் காங்கிரஸ் கூட எதன் மூலயமா இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா கிசான் சபா அப்படிங்கிறதன் மூலயமா காங்கிரஸோட இணைஞ்சிருப்பாங்க. தொழிலாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொழிற்சங்கங்களில் சேர தொடங்கியிருப்பாங்க. 1930களில் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மக்கள் கட்சி அப்படிங்கிற வகையில் பெரிய அளவில் விரிவடைஞ்சது. எப்போ அப்படின்னா 1930களில் காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லையா, 1885 தொடங்கப்பட்டது. 1930களில் பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு பெரிய மக்கள் கட்சி அப்படிங்கிற அளவில் விரிவடைய ஆரம்பித்தது. காந்தியோட அகிம்சை கொள்கையும் நேருவோட சமூக சோசலிச பார்வையும் இந்த இதில் ஒருங்கிணைக்கப்பட்டு பார்க்கப்பட்டது. அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறையை எதிர்த்து மக்களோட உரிமைகளை வலியுறுத்தி பேசப்பட்டதில் இந்த அமர்வில் பேசப்பட்டது. இந்த தீர்மானங்கள் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு பகுதி 3லையும் 4லையும் இடம்பெற்றிருந்தது. இங்கே பேசப்பட்ட இந்த அமர்வில் பேசப்பட்ட இந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்மானங்கள் எல்லாம் பின்னாடி இந்திய அரசியல் அமைப்பு எழுதப்படும் போது பகுதி 3லையும் பகுதி 4லையும் இவைகள் எல்லாமே இடம்பெற்றிருந்தது. அதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கேயும் 1930லேயே அதை பற்றி காங்கிரஸ் அமர்வில் பேசிட்டாங்க. காங்கிரஸோட அமர்வு கராச்சியில் நடக்கும்போதே 1930களிலே 31களிலேயே இதை பற்றி பேசிட்டாங்க அந்த அமர்வுகள்லேயே. அதுக்கப்புறம் தான் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு பகுதி 3லையும் 4லையும் இடம்பெற்றது. இந்த அமர்வு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமர்வு அரசியல் சுதந்திரம் மட்டும் போதாது, பொருளாதாரத்திலையும் சுதந்திரம் தேவை அப்படிங்கிறது இந்த கராச்சி அமர்வில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உலக பெருமந்தமும் இந்தியாவில் அதோட தாக்கமும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். உலக பெருமந்தமும் இந்தியாவில் அந்த தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உலக பெருமந்த நிலை அப்படிங்கிறது 1929 ஸ்டார்ட் பண்ணி சுமார் 10 ஆண்டுகள் போட்டு படுத்தி எடுத்துருச்சு. ஒரு 10 ஆண்டுகள் போட்டு மக்களை படுத்து எடுத்துருச்சு உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த உலக பெருமந்தம் அப்படிங்கிறது? வட அமெரிக்காவில் தொடங்கி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாக பரவி இருந்தது. வட அமெரிக்காவில் தான் தொடங்குச்சு. இதோட முக்கிய விளைவுகளாக என்ன நடந்தது அப்படின்னா உற்பத்தியெல்லாம் குறைக்கப்பட்டது, தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டன, இருக்கிற வேலையாட்களுக்கும் ஊதியமெல்லாம் குறைக்கப்பட்டிருந்தது, வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டது, பட்டினி ஏற்பட்டது. இதெல்லாமே இந்த வட அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தின் காரணமாக உலகம் ஃபுல்லாக நடந்த இழப்புகள். உலகம் அப்படிங்கும்போது காலனித்துவ ஒழுங்கில் இருந்ததால் ஒரு பகுதியில் ஏற்பட்ட மந்தம் மற்ற எல்லா பகுதிகளையும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்ட அனைத்து தொழிற்துறை மையங்களையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது ஒரு கண்டத்தை கூட உள்ள ஐரோப்பா, ஆசியா அந்த மாதிரி எல்லா கண்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு இந்த பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகர அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடைய ஆரம்பித்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி, மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்கெல்லாம் மிதவாதிகளோ தீவிர தேசியவாதிகளோ மக்களுக்காக ஆங்கிலேயர்களோ அந்த அளவுக்கு எதுக்க அதாவது சைலண்ட்டாக தான் இது பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த இயக்கங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பீரியடில் வளர ஆரம்பிச்சுது. எது புரட்சிகர அமைப்புகளாகட்டும், தொழிற்சங்கங்களாகட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும் அந்த டவுன் பீரியடில், அந்த பொருளாதார டவுன் பீரியடில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சது. 1929 அமெரிக்காவோட வால் தெரு அப்படிங்கிற இடத்துல தான் பெருமந்தம் அப்படிங்கிறது உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துது. வட அமெரிக்காவில் தான் அதே மாதிரி வால் தெருவில் தான் பெருமந்தம் அப்படிங்கிற உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி 1929 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீழ்ச்சியால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விவசாயம், தொழிலாளர்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பம்பாய், கல்கத்தா, கான்பூர், சென்னை போன்ற இடங்களில் தொழிலாளர்களோட ஊதிய குறைப்புக்கும் வேலை முடக்கத்திற்கும் எதிரான போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது.
அதுபோக நமக்கு சணல் மற்றும் பருத்தி ஆகிய ஏற்றுமதி பொருட்களோட விலைகள் வந்து கடுமையாக சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. 1920 to 30 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஏற்றுமதி மதிப்பு மட்டும் 1920 to 30 இந்தியாவோட ஏற்றுமதி மதிப்பு மட்டும் 311 கோடி இருந்தது. 1932-33 132 கோடியாக குறைஞ்சு போச்சு. 311 கோடியில் இருந்தது. அந்த ஒரு வருஷம் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 32 to 33 132 கோடியாக சரிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு. 1930களில் தோன்றிய கிசான் சபாக்கள் அப்படிங்கிறது ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஜமீன்தாரி முறையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ குரூப் 4 கொஸ்டின்லேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறையில் என்ன நடந்தாலும் நமக்கு வந்து வரி கட்டணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து கிசான் சபாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1930களில் தோன்றி போராட ஆரம்பித்தாங்க. அவைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்புகள் கிசான் சபாக்கள் அப்படிங்கிறது குத்தகைக்கான குறைப்பு, கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி கோரிக்கைகளெல்லாம் முன்வைக்க ஆரம்பித்தாங்க. பெரும் அந்தத்தால் இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே நேர்மறை தாக்கம் என்ன தெரியுமா? இடங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலங்கள் எல்லாம் மலிவான விலையில் கிடச்சிது. நிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலிவான விலைகளை கிடச்சிது. மலிவான ஊதியத்தில் ஆட்களும் கிடைச்சாங்க. ஸோ ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதனால் அந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கும்போது அது ரியல் எஸ்டேட் இல்லை. ஸோ அந்த நிலங்களை வாங்கக்கூடியது அப்படிங்கும்போது அதிக அளவில் விற்பனை பண்ணிட்டு இருந்தது மலிவாயிடுச்சு. ஏன்னா தொழில் மந்தமானதுனால அது மலிவாயிடுச்சு. ப்ளஸ் அங்கே தொழில் மந்தமானதுனால மலிவான ஊதியத்திலேயே குறைஞ்ச ஊதியத்திலேயே வந்து தொழிலாளர்களும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே நேர்மறை தாக்கமாக பார்க்கப்படுது. ஸோ பிரிட்டனுடன் பிற முதலாளித்துவ நாடுகளோடும் ஏற்பட்ட பலவீனமான வர்த்தக உறவுகள் தான் சில இந்திய தொழில்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தியச்சு. பிரிட்டனுடனும் பிற முதலாளித்துவ நாடுகளோடும் ஏற்பட்ட பலவீனமான வர்த்தக உறவுகள். ஏன்னா அந்த இடத்துல டவுன் ஆயிடுச்சு, எதுவும் ஏற்றுமதி பண்ணல. அதனால் வந்து வர்த்தக உறவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொழில்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தினா. உள்நாட்டு தொழில் ஏற்றுமதி செய்யக்கூடியதில்லை. இந்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது உள்நாட்டுக்கு தேவையானது உள்நாட்டிலே தயார் பண்ணி உள்நாட்டிலே விற்பனை பண்ணுறதுக்காக அந்த இந்திய தொழில்களெல்லாம் வளர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பிரிட்டனுடனும் பிற முதலாளித்துவ நாடுகளுடன் ஏற்பட்ட பலவீனமான வர்த்தக உறவுகளுக்கான காரணம் இது வளர்ச்சி அடைஞ்சது தான் வந்து ஒரு நேர்மறையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டதால் உள்ளூர் மக்களுக்கான தேவை உற்பத்திகள் மட்டும்தான் வளர்ச்சி பெற்றுச்சு. ஏற்றுமதிக்கான விஷயம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டதுனால உள்ளூர் மக்களுக்கான தேவைகள் எல்லாமே வந்து உள்ளூர்லேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதனால் என்ன நடந்தது அப்படின்னா உள்ளூர் நுகர்வுக்கு முக்கியத்துவம் கொண்ட தொழில்கள் மட்டும்தான் செழித்து ஓங்க ஆரம்பிச்சது. என்ன சொல்லலாம்? துணி சொல்லலாம், சோப்பு சொல்லலாம், சாப்பாடு அதாவது நெல், அப்புறம் நெய், அந்த பானைகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் வந்து உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. உள்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தொழில்கள் மட்டும் நல்லா செழித்துவங்க ஆரம்பிச்சது. அந்த பிரிட்டனுடனும் பிற முதலாளித்துவ நாடுகளுடனும் ஏற்பட்ட பலவீனமான வர்த்தக உறவுகள் இதுதான் நமக்கு இந்தியாவில் நன்மை ஏற்பட்டிருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொருளாதார மந்தம் தொடர்ந்து இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். எப்படி உள்நாட்டு உற்பத்திகள் எல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததோ அதே மாதிரி தொழில்துறைகள்லாம் எந்தெந்த தொழிலெலாம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இந்தியாவில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் வணிக கொள்கை இந்திய உள்நாட்டு தொழில்துறையை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க இங்கேருந்து வந்து இந்தியாவை வந்து சேல்ஸ் பண்ணுற நாடாக தான் பார்த்தாங்க. அவங்க வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுற நாடாக தான் பார்த்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட உள்நாட்டு தொழில்துறையை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த வணிக கொள்கையெல்லாம் இந்தியாவோட உள்நாட்டு தொழில்துறையை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உற்பத்தி மையமாக பார்க்காம மூலப்பொருள்கள் வழங்கக்கூடிய இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அதாவது இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அவங்க எல்லாத்தையும் எல்லாம் முழுசாக ரெடி பண்ணி இங்கேயே கொண்டு வந்து விற்கிறது, இந்த மாதிரி தான் முன்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் தொழில்மயமாக்குதல் வந்து முக்கிய இலக்காக இருந்ததே இல்லை. நம்ம இந்தியாவை வந்து தொழில்மயமாக்கணும் அப்படிங்கிறதுல பிரிட்டிஷ் கொள்கையில் எந்த ஒரு இதுவுமே இலக்கே இருந்ததே கிடையாது. இந்தியா மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விற்கிறதுக்கு உண்டான சந்தையாக மட்டும்தான் இருந்தது. இதுதான் அவங்களோட வணிக கொள்கையாகவே இருந்தது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து மாற்றுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. எப்படி அப்படின்னா 1914 to 18 வரைக்கும் என்ன நடந்தது, நமக்கு முதல் உலகப் போர் அப்படின்னு ஒன்று நடந்தது. ஸோ அது கூட சேர்ந்து 1929 வட அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில் ஏற்பட்ட அதாவது பெரும் பொருளாதார மந்தம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்தியாவோட தொழில்துறை அப்படிங்கிறது விரிவுக்கு ரொம்ப பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரணங்கள் தான் இந்தியாவோட தொழில்துறைக்கு விரிவுக்கு காரணமாக இருந்தது. இவங்களால் வந்து இந்த கடல் வழி போக்குவரத்தெல்லாம் இந்த முதல் உலக போர் இது பின்னாடி செய்ய முடியல. ஏன்னா அங்கே கடலில் வந்து ஆபத்து ஏற்படும், அதாவது வேறு நாட்டோட அதாவது தாக்கக்கூடும், அந்த பொருள்கள்லாம் வந்து வீணாகக்கூடும். அப்படிங்கிறதுனால வந்து அவங்களால அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ண முடியாததுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தொழில்துறை அப்படிங்கிறது விரிவடைய ஆரம்பித்தது 1854. ஸோ இந்த காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பம்பாயில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல் பருத்தி ஆலை தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் தான் 1854 தான் பம்பாயில் இந்தியாவில் முதல் பருத்தி ஆலை தொடங்கப்பட்டது. இந்த ஆலையை தொடங்கியவர் யார் அப்படின்னா பார்சி இனத்தை சேர்ந்த கவஸ்ஜி நானாபாய். இவர் தான் நமக்கு பம்பாயில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி ஆலையை தொடங்கியிருப்பார். எந்த ஆண்டு அப்படிங்கிறத ரொம்ப நமக்கு முக்கியம், 1854. ஸோ இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா பார்சி இனத்தை சேர்ந்த கவஸ்ஜி நானாபாய் அவர்கள் தான் வந்து இந்த ஆலையை தொடங்கி வச்சுருப்பார். இந்த ஆலையோட பேர் என்ன அப்படின்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. பம்பாயில் தொடங்கக்கூடிய முதல் பருத்தி ஆலை, அதனால தான் பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த கம்பெனி அந்த இது ஞாபகம் இருக்கும். 1854 அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பம்பாயில் தொடங்கப்பட்டதுனால பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனின்னு வச்சுட்டாங்க. அமெரிக்காவோட உள்நாட்டு போர் 1861 to 65 நடந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பருத்தி விவசாயிகள் வந்து பெரிய லாபம் பெற்றனர். அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு பிரச்சனையினால் அங்கே ஏற்பட்ட போர்னால் பார்த்தீங்க அப்படின்னா 1861 to 65 காலத்தில் இந்தியாவில் பருத்தி விவசாயிகளெல்லாம் நல்ல லாபம் அடைஞ்சாங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறமா பிரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து தொடர்ந்து பருத்தி இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டனில் இருந்து வந்து பருத்தியை அதாவது பிரிட்டன் வந்து அமெரிக்காட்டிலேருந்து பருத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த போர் டைம் அப்படிங்கும்போது அங்கே வாங்கலை, இங்கேயே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, இந்தியாவிலேயே வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த போர் முடிஞ்சோடனே மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு பிரிட்டன் அப்படிங்கும்போது அமெரிக்காட்டிலேருந்தே பருத்தி இறக்குமதி செஞ்சதுனால இங்கே உற்பத்தி பண்ணப்பட்ட பருத்திகள் எல்லாமே வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சது. அதனால் இந்திய விவசாயிகள் வந்து பாதிப்படைய ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் பருத்தி உற்பத்தியோட அதிகரிப்பு காரணமாக ஐரோப்பிய வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய வணிகர்களும் முதலாளிகளும் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளி தொழிற்சாலைகளை நிறுவனத்துக்கு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து பருத்தியெல்லாம் இறக்குமதி செய்ய ஆரம்பித்தோடனையும் இங்கே இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பருத்தி உற்பத்தி பண்ணி அதெல்லாம் ஸ்டாக் இருந்ததுனால ஐரோப்பிய வணிகர்களும் முதலாளிகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவிலே ஜவுளி தொழிற்சாலைகளெல்லாம் நிறுவனத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அகமதாபாத் மற்றும் பம்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி ஆலைகளோட முக்கிய மையங்களாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. எங்கே முக்கிய மையங்கள் இருந்தது அப்படின்னா பருத்தி ஆலைகளுக்கு அகமதாபாத்லேயும் பம்பாயிலையும் பருத்தி ஆலைகளோட முக்கிய மையங்களாகவே இருந்தது. 1914 ஆண்டுக்கு பம்பாய் மாகாணத்தில் 129 ஜவுளி ஆலைகள் இருந்துச்சு. எப்போது 1914 ஆண்டில் மட்டும் பம்பாய் மாகாணத்தில் 129 ஜவுளி ஆலைகள் இருந்தது. அதுபோக 1875 6 வரைக்கும் 47 ஜவுளி ஆலைகள் இருந்தது. 1913 to 14 271 உயர்ந்தது. இந்த அளவுக்கு வந்து தொழில்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு.
அதுபோக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உள்நாட்டுக்குள்ளேயே இருப்பு பாதை வளர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்தது. அதாவது நம்ம ஒரு பொருளை இங்கேருந்து சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது ட்ரெயின் ரூட் அப்படிங்கும்போது அது வந்து தொழில்துறை வளர்ச்சி அடைறதுக்கு இன்னும் ஒரு உத்வேகமாக இருந்தது இருப்பு பாதை வளர்ச்சி அப்படிங்கிறது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1875 to 76 எத்தனை ஜவுளி ஆலைகள் இருந்தது? 47 ஜவுளி ஆலைகள் இருந்தது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1913 to 14 271 உயர்ந்தது. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் மட்டும் 129 ஜவுளி ஆலைகள் உற்பத்தி ஆகிருந்தது, அதாவது நிறுவப்பட்டிருந்தது. இதுக்கான காரணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருப்பு பாதை வளர்ச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கு சரக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதியாக போக்குவரத்து துறைகள் இருந்ததுனால இந்த அளவுக்கு தொழில்துறை மனமனன்னு வளர்ச்சி அடைஞ்சது. 1853 தான் இந்தியாவோட முதல் பயணிகள் ரயில் பம்பாய் டு தானே இடையே இயக்கப்பட்டது. ஸோ இந்த ட்ரெயின் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாடங்கள்லேயே இந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்போம். ஸோ 1853 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் பயணிகள் ரயில் அப்படிங்கிறது பம்பாய் டு தானே இடையே இணைக்கப்பட்டது. அதே 1853 ஆண்டு தான் நம்ம கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவனம் செய்கிறதுக்கு கடைசியாக பட்டய சட்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது விக்டோரியா, அதாவது பிரிட்டன் அரசால். இங்கே ஒரு நிறுவனம் அப்படின்னா அதுக்கு பட்டய சட்டம் ஒன்று கொடுத்துருக்கணும். அந்த பட்டய சட்டத்தை வாங்கிட்டு தான் அவங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது இறுதியாக எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 1853 தான் அந்த பட்டய சட்டம் நீங்கள் இந்தியாவில் நிறுவனத்தை வச்சுக்கலாம், நீங்கள் வணிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தது அந்த ஆண்டு தான். ஸோ அந்த ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவோட முதல் பயணிகள் ரயில் பம்பாய் டு தானே இடையே இணைக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய பொறியியல் அப்படிங்கிறது பொறியியல் தொழில்னு சொல்கிறது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்தியாவோட மிகப்பெரிய பொறியியல் தொழில்னு நம்ம எதை சொல்லுவோம்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லுவோம். 1911 ஆண்டில் ரயில்வே துறையில் பார்த்தீங்க அப்படின்னா 98,723 பேர் பணியாற்ற இருப்பாங்க. எப்போது? 1911. 20களோட காலகட்டம் தொடங்கிருச்சு இல்லையா, 20ஆவதோட நூற்றாண்டு அப்படிங்கும்போது 1900 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்டார்டிங் பீரியடில் 1911 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே துறையில் எத்தனை பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா 98,723 பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க. ரயில்வே போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வளர்ச்சி தான் நமக்கு இந்தியாவில் தொழில்துறை வளர்கிறதுக்கு ஊக்கம் அளித்தது. போக்குவரத்து வசதி இருக்கும்போது நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பருத்தி தொழிலுக்கு பிறகு வளர்ந்த மற்ற தொழில்கள், இப்போ நம்ம பருத்தி தொழில்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது மட்டுமா வளர்ந்தது இந்தியாவில் இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன தொழில்கள் வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1855 தான் பார்த்தீங்க அப்படின்னா 54 நமக்கு பம்பாயில் ஃபஸ்ட்டு ஜவுளி வந்துச்சு. ஸோ 1855 பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் இந்தியாவோட முதல் சணல் ஆலை நிறுவப்பட்டது, ஜூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 1855 எங்கே வந்தது? கல்கத்தாவில் வந்தது. அந்த ஜவுளி ஆலை பம்பாயில் வந்தது, அதனால தான் பாம்பே ஸ்பின்னிங் மில். இது கல்கத்தாவில் வந்திருக்கு. இந்த ஜூட் பேக் அப்படிங்கிறது கல்கத்தாவில் வந்தது, பேக் இல்லை ஜூட் அப்படிங்கிறது சணல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆலை பார்த்தீங்க அப்படின்னா 1855 கல்கத்தாவில் இந்தியாவோட முதல் சணல் ஆலை நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1914 கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் எத்தனை சணல் ஆலைகள் இருந்துச்சு அப்படின்னா 64 சணல் ஆலைகள் இருந்தது. நமக்கு எப்படி 1914 பம்பாய் மாகாணத்தில் 129 ஜவுளி ஆலைகள் இருந்ததோ அதே மாதிரி 1914 கல்கத்தா மாகாணத்தில் மட்டுமே 64 சணல் ஆலைகள் இருந்தது. சணல் ஆலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானது ஐரோப்பியர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவைகளாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பருத்திக்கு அப்புறம் சணலுக்கு அப்புறம் எந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நிலக்கரி மற்றும் உலோகம், இந்த தொழில்துறையெல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. 1843 பார்த்தீங்க அப்படின்னா துவாரகாநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் நிலக்கரி நிறுவனத்தை ராய்கஞ்சில் நிறுவனார்.
இந்த துவாரகாநாத் தாகூர் யார் நமக்கு? ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவரோட தாத்தா, தேவேந்திரநாத் தாகூரோட அப்பா. ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1843 பெங்கால் நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறத ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நிறுவனத்தை அங்கே ராய்கஞ்சில் தான் நிறுவனார். எப்போ? 1843. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1892க்கு பிறகு ஸோ துவாரகாநாத் தாகூர் இவர் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1892க்கு அப்புறமா நிலக்கரி உற்பத்தி வந்து வேகமாக வளர்ந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு அதிக அளவில் இருந்தது இல்லையா, அதனால் நிலக்கரி உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ந்தது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் உலகப்போரின் போது முதல் உலகப் போர் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலக்கரி உற்பத்தி அப்படிங்கிறது பெருமளவு உச்சத்தை அடைஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலக்கரிக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஜவுளி, அடுத்தது சணல், அடுத்தது நிலக்கரிக்கு அப்புறமா என்ன நடந்தது? அந்த உலோக உற்பத்தியில் இந்தியர்களோட பங்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 54 பம்பாயில் ஜவுளி ஆலை வந்துச்சு, 55 கல்கத்தாவில் சணல் ஆலை வந்துச்சு. அடுத்தது 43 பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூரோட அப்பா துவாரகாநாத் தாகூர் இவர் என்ன பண்ணார்? நிலக்கரி இதை கொண்டு வந்தார். எங்கே? ராய்கஞ்சில். பெங்கால் நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிறது ராய்கஞ்சில் கொண்டு வந்தார். அதுபோக உலோக உற்பத்தியில் இந்தியர்களோட பங்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டாட்டா அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரமாக இருக்கிற அந்த குழுமம் அப்படிங்கிறது எப்போ வித்திடப்பட்டது, அதுக்கான விதை எப்போ போடப்பட்டது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான விதை போடப்பட்டிருக்கும். டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம், டிஸ்கோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை யார் தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவர் தான் JN டாட்டா. ஆயிரத்தி 1907 பீகாரில் இருக்கக்கூடிய சாகி அப்படிங்கிற இடத்துல டாட்டா குழுமம் வந்து டிஸ்கோ கம்பெனியை நிறுவனாங்க. டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து எப்போ நிறுவனாங்க அப்படின்னா டாட்டா குழுமம் பீகாரில் இருக்கிற சாகியில் 1907 எக்ஸாக்டாக சூரத் பிளவு ஏற்பட்டுச்சு. சூரத்தில் காங்கிரஸ் பிளவு ஏற்பட்டுச்சு சூரத் மாநாட்டில். அதே டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய சாகியில் டாட்டா குழுமம் வந்து டிஸ்கோ கம்பெனியை நிறுவனாங்க. டிஸ்கோ நிறுவப்படுவது அப்படிங்கிறது சுதேசி இயக்கத்தோட ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுது. சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது சொந்த நாட்டில் சொந்த தேவைக்காக உற்பத்தி பண்ணி அந்நிய பொருட்களை தவிர்க்கிறது, இதுதானே சுதேசி இயக்கம். ஸோ அதோட ஒரு முக்கிய படியாக தான் கப்பல் நிறுவனத்தை நிறுவியிருப்பார் வஉசி. அதன்படியே பார்த்தீங்க அப்படின்னா இவரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ நிறுவனத்துக்கான காரணமும் சுதேசி இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான், முக்கிய பகுதியாக தான் பார்க்கப்படுது. 1875 ஐரோப்பியர்களால் வங்காள இரும்பு நிறுவனம் அப்படிங்கிறது நிறுவனத்துக்காக முயற்சி பண்ணப்பட்டது. எப்போ அப்படின்னா 1875 வங்காள இரும்பு நிறுவனம்னு நிறுவனத்துக்காக முயற்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நிறுவனது அப்படின்னு பார்க்கும்போது 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை வந்து அமைக்கப்பட்டது. ஐரோப்பியர்களால் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1875 ஸ்டார்ட் பண்ணலாம், வங்காளத்தில் ஒரு இரும்பு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை வந்து அமைக்கப்பட்டது. டிஸ்கோவோட உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா 1912 to 13 31,000 டன்னில் இருந்து 1917 to 18 1,81,000 டன்னாக அதிகரித்தது. இந்த உலோகங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோவில் 31,000 டன்னிலிருந்து 1,81,000 டன்னாக அதிகரித்தது. முதல் உலகப் போர் அப்படிங்கிறது இந்தியா தொழில்மயமாக்குறதுக்கு ஒரு இடைக்கால தடையாக இருந்தது. இந்தியா வந்து தொழில் மயமாகறதுக்கு ஏற்றுமதியெல்லாம் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க உலகம் ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்கும் பார்க்கும்போது முதல் உலகப் போர் வந்து ஒரு இடைக்கால தடையாக இருந்துச்சு. தடை இருந்தாலும் ஜப்பானோட சவால் காரணமாக பிரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே தொழில்துறையை ஊக்குவிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது பிரிட்டனால் வந்து இங்கேருந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியாது.
போதாக்குறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் அந்த டைமில் வந்து தொழில்துறையில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களால ஈஸியாக கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்த முடியும். அவங்களோட பொருள்களை வந்து ஈஸியாக சந்தைப்படுத்தவும் முடியும். என்னதான் கடலில் வந்து ஷிப்மெண்ட் வந்துட்டு இருந்தாலும் அங்கே தாக்குதல் ஏற்பட்டு அது வீணாக போனாலும் ஜப்பானால் அதை சமாளிக்க முடிஞ்சது. பட் பிரிட்டனால் அதை சமாளிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட இருக்கக்கூடிய தொழில்துறையை ஊக்குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஊக்குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய முதலீட்டாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா சில சலுகைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1916 பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது தொழில்துறை ஆணையம் நியமிக்கப்பட்டது. அதே 1916 தான் நமக்கு இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ சேம் டைம் வந்து 1916 முதலாவது தொழில்துறை ஆணையம் அப்படிங்கிறது நியமிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போர்க்கால வளர்ச்சி பெற்ற தொழில்கள். அந்த போர் நடந்துட்டு இருந்தப்போ எந்தெந்த தொழில்கள் வளர்ச்சி பெற்றுச்சு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பருத்தி, சணல், வேதிப்பொருள், காகிதம், சிமெண்ட்டு, உரம், தோல் பதனிடுதல், இந்த துறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் டைமில் வந்து செம வளர்ச்சி அடைஞ்சது இந்தியாவில். 1882 லக்னோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பர் பேப்பர் மில், என்ன மில்? கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற மில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இந்திய காகித ஆலை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. 1855 எப்படி பாம்பேயில் ஜவுளி ஆலை தொடங்கப்பட்டுச்சோ அது மாதிரியே 1882 லக்னோவில் கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற முதல் இந்திய காகித ஆலை தொடங்கப்பட்டது. 82 தொடங்கப்பட்டது. 1904 பார்த்தீங்க அப்படின்னா 1904 பார்த்தீங்க அப்படின்னா மதராஸில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கினாங்க. எப்போ? 1904 மதராஸில். 1905 வந்து நமக்கு வங்காள பிரிவு ஏற்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து சுதேசி இயக்கமெல்லாம் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு வருட காலத்துக்கு முன்னாடியே 1904 பார்த்தீங்க அப்படின்னா மதராஸில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் அப்படிங்கிறது சிமெண்ட் உற்பத்தியை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பருத்தி, சணல், அதாவது நிலக்கரி, உலோகம் இதெல்லாம் தாண்டி அடுத்ததாக என்ன நடந்தது? சிமெண்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. காகிதம் வந்துச்சு, காகித ஆலை தொடங்கப்பட்டுச்சு. லக்னோவில் கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற முதல் இந்திய காகித ஆலை தொடங்கப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டும் உற்பத்தியும் தொடங்கப்பட்டது 1904. 1860 பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரில் அரசால தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று நிறுவப்பட்டது. எப்போ அப்படின்னா 1860 கான்பூரில் தான் வந்து அரசால கவர்மெண்ட்டால் தோல் பதனிடும் தொழிற்சாலை அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. 1905 பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் முதல் தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை இந்தியர்களால் தொடங்கப்பட்டது. 1860 தொடங்கப்பட்டது, அரசால தொடங்கப்பட்டது கான்பூரில். 1860 கான்பூரில் தொடங்கப்பட்டது அரசால தோல் பதனிடும் தொழிற்சாலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வங்காள பிரிவினை அதே ஆண்டு 1905 கல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை இந்தியர்களால் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1929 to 33 இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார மந்தத்திற்கு பிறகு, ஏன்னா 29 ஸ்டார்ட் பண்ணி 39 வரைக்குமே நமக்கு பொருளாதார மந்தம் இருந்ததுன்னு தெரியும். ஸோ அந்த பொருளாதார மந்தத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பருத்தி பொருட்கள் இறக்குமதி அப்படிங்கிறது 44% 20.5% குறைஞ்சிருச்சு பொருளாதார மந்தத்தின் காரணமாக. %44 20.5% குறைஞ்சிருச்சு 29 to 33. இந்தியாவோட உள்ளூர் ஜவுளி தொழில் வந்து அந்த டைமில் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. வளர்ச்சி பெற்ற முக்கிய தொழில்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி, சர்க்கரை, சிமெண்ட்டு
இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வளர்ந்துட்டு இருந்தது இந்தியாவில். சர்க்கரை உற்பத்தி ப்ளஸ் சிமெண்ட் உற்பத்தி ரெண்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ச்சி இருந்தது. பருத்தி, சர்க்கரை, சிமெண்ட் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த தொழில்களாக இருந்தாலும் சர்க்கரையும் சிமெண்ட்டும் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சது. போர்களுக்கு இடையிலான காலத்தில் வந்து கப்பல் தொழிலும் இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ கப்பல் தொழிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்க்காலத்தில் கப்பல் தொழில் இந்தியாவில் பெருமளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த ஒரு தொழில் தான். சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா 1919 இந்திய கப்பல் தொழில்துறைக்கு முன்னோடியாக இருந்த ஒரு கப்பல் நிறுவனம். சிந்தியா நீராவி கப்பல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு வந்து நமக்கு இந்திய கப்பல் தொழில்துறையோட முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னா 1919. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனியானது 1939 19 தொழிலில் முன்னோடியாக இருந்தது. 39 பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சிந்தியா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட பம்பாய் நீராவி கப்பல் நிறுவனத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு 1939 சிந்தியா கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த துறையில் மட்டும் 8 இந்திய நிறுவனங்கள் செயல்பட்டன. இந்த கப்பல் துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் அந்த காலகட்டத்தில் இந்த துறையில் மட்டும் மொத்தமாக 8 இந்திய நிறுவனங்கள் வந்து செயல்பட்டுச்சு. 2ஆம் உலகப் போரோட தொழில்மயமாக்கம் வந்து புதிய கட்டத்திற்கே போயிடுச்சு. 2வது உலகப் போர் வரங்கடியும் நம்ம வந்து இந்தியா வந்து தொழில்மயமாக்கத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கே போயிட்டோம். என்னாவது விமான போக்குவரத்து, ரயில் பெட்டி, ரயில் இன்ஜின் உற்பத்தி இந்த மாதிரி எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 ஆண்டுகளில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார மந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டை தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது 1896 கோயம்புத்தூரில் ஸ்டான்ஸ் நூற்பு மற்றும் நெசவு ஆலை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. 1896 கோயம்புத்தூரில் தான் ஸ்டான்ஸ் நூற்பு மற்றும் நெசவு ஆலை தொடங்கப்பட்டது. 1929 to 37 கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா 29 ஜவுளி ஆலைகள் மற்றும் விதை நீக்கும் தொழிற்சாலைகளும் உருவானது. 1929 to 37 கோயம்புத்தூரில் 29 ஜவுளி ஆலைகள் ப்ளஸ் விதை நீக்கும் தொழிற்சாலைகளும் உருவானது. அதே மாதிரி பொருளாதார மந்தத்தால் நிலத்தோட விலை வந்து வீழ்ச்சி, குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்கள் மற்றும் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கிடைச்சதுனால இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது. அதுபோக 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுக்கரையில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. 32 நமக்கு 896 கோயம்புத்தூரில் ஸ்டான்ஸ் நூற்பு மற்றும் நெசவு ஆலை தொடங்கப்பட்டிருந்தது. 29 to 37 கோயம்புத்தூரில் 29 ஜவுளி ஆலைகள் மற்றும் விதை நீக்கும் தொழிற்சாலைகள் உருவாச்சு. அடுத்ததாக 32 மட்டுமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. 1931 to 36 காலத்தில் சர்க்கரை ஆலைகளோட எண்ணிக்கை வந்து 2லிருந்து 11 உயர்ந்தது. அதே காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ஆலைகள், எண்ணெய் ஆலைகள், சினிமா நிறுவனங்கள் இது எல்லாமே அந்த இடத்துல அந்த நிறுவனங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. சென்னை மாகாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறையோட வளர்ச்சி வந்து கணிசமானதாக உயர்ந்திருந்தது. ஸோ இதுதான் நமக்கு ஒரே நிமிஷம் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் அந்த போரின் காலகட்டத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இது போக நமக்கு ஜே.என். டாடா. ஸோ இவரை பற்றி பார்த்துடலாம். இவர் ஜே.என். டாடா என பிரபலமாக அறியப்பட்ட ஜாம்செட்ஜி நுசர்வத்ஜி
டாட்டா இவர் வந்து 1839 டு 1904 காலத்தில் வாழ்ந்தவர். ஜேஎன் டாட்டா அவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பரோடாவில் இருக்கக்கூடிய நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்சி ஜொராஸ்ட்ரியர்கள்னு சொல்லுவோம், பார்சிகளை ஜொராஸ்ட்ரியர்கள்னு சொல்லுவோம், வணிக குடும்பத்தில் பிறந்தவர். இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் இவர் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் இவர் அப்படிங்கிறதுனால இந்திய நவீன தொழிலகங்களோட தந்தை அப்படிங்கிற பேரில் இவர் அழைக்கப்படுறாரு. இந்திய நவீன தொழிலகங்களோட தந்தை யார் அப்படின்னா இவர் தான், ஜேஎன் டாட்டா அவர் தான். ஸோ தனது தந்தையோட வியாபாரத்துக்கு உதவுற காரியமாக அவர் உலகம் முழுவதிலும் பயணம் மேற்கொண்டு அவரோட தந்தையோட வியாபாரத்துக்கு உதவுறதுக்காக அவர் உலகம் முழுவதுமே பயணம் மேற்கொண்டார். மேலும் அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிகளும் இதுக்கு உதவியாக இருந்தது. 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் தான் டாடா குழுமம் அப்படிங்கிறது. டாடா குழுமம் நமக்கு எப்போ உருவாச்சு? 1868 தான் உருவாச்சு. ஸோ ஒரு தேசியவாதியாக குர்லா பார்த்தீங்க அப்படின்னா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனம் ஒன்றுக்கு சுதேசி அப்படிங்கிற பெயரை வச்சுருந்தார். ஸோ அதுபோக இவரோட மகன்களாக இருக்கக்கூடிய தோரப்சி டாட்டா மற்றும் ரத்தன்சி டாட்டா இவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவரோட தந்தையோட கனவுகளை நினைவாக்கிட்டு இருந்தாங்க. தோரப்சி டாட்டா வந்து அவரோட தந்தையோட நீண்ட கால கனவான இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907 நிறுவனார். ஸோ அவரது மற்றொரு கனவு அவரது வாழ்நாள் கூட நிறைவேறலைனாலும் 1910 மிகப்பெரிய அளவில் டாட்டா நீர் மின்சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது உதயமாச்சு. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஜேஎன் டாட்டா அப்படிங்கிறவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. இந்தியா அறிவியல் கழகம் ஒன்றை பெங்களூரில் டாட்டா குழுமம் வந்து நிறுவனாங்க தொலைநோக்கு பார்வையோட. அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அறிவியல் கழகம் அப்படிங்கிறது டாட்டா நிறுவனம் பெங்களூரில் நிறுவியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஜேஎன் டாட்டா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இந்த பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தோட காலம் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.